ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பச்சை பட்டாணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நார்மலாகவே நம்ம ரைஸு, சப்பாத்தி, பூரி எதுனாலும் வச்சு நம்ம சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம கோதுமை மாவு, அதில் லைட்டாக சுகர், லைட்டாக வந்து உப்பு போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து லைட்டாக வந்து தண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த சப்பாத்தி மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து மைதா மாவு கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ராகி மாவுலெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து செய்வாங்க, நீங்கள் அது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி வந்து நம்ம கிரேவி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பட்டாணி வந்து ஒரு 3 ஹார்ஸ் முன்னாடியே நான் வந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை எடுத்து நம்ம குக்கரில் போட்டு நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் வந்து பட்டாணி போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சுருவோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சமாக வந்து லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 4 விசில்ஸ் வந்து நமக்கு வந்தால் போதும், நல்லா பட்டாணி வந்து வெந்துடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய், கொஞ்சம் பொட்டுக்கடலை, அது கூடவே கொஞ்சம் வந்து என்ன சேர்த்துருக்குன்னா நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். இது ஏன் நம்ம வந்து இந்த பேஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம்னா லைக் கிரேவி வந்து கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி இந்த 3 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி நமக்கு இதில் தாளிப்புக்கு தேவையானது என்னென்னா வெங்காயம், நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு தக்காளி. இதில் வந்து தக்காளி, வெங்காயம் நல்லா ஒரு ஃபைனாக வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. அதே மாதிரி கடாயை வச்சுட்டு நம்ம வந்து கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமும் எண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. அண்ட் இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பேசி வீடியோ போடுறது. லைக் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்ததுன்னா கைண்ட்லி ஃபர்கிவ் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன், நான் எப்படி பேசுகிறதுன்னு எனக்கு தெரில வீடியோவில். இனிமேல் போக போக எல்லா வீடியோஸ்லேயும் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஏதாச்சும் எரர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா இதுலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வந்து அதுவே வரும். இல்லை ரொம்ப பேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைட்டாக வாட்டர் ஊற்றிக்கலாம். தென் அப்படியே இது ஃப்ரை ஆகிட்டே இருக்கும்போது லைட்டாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டே இருங்க. இது லைட்டாக வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சி வரும். லைட்டாக உங்களுக்கு வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில். அதுவும் போட்டு நல்லா வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. நல்லா அது வணங்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் லைட்டாக வந்து தண்ணி கூட ஊற்றி நீங்கள் வந்து நல்லா அந்த தக்காளி வந்து வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு பிஞ்சு மட்டும் போதும் மஞ்சத்தூள் வந்து, அதையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க.
லைட்டாக திக்காக பேஸ்ட் மாதிரி வரும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. லைக் அதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட அரோமா வந்து நமக்கு சூப்பராக இருக்கும். நல்லா இதே மாதிரி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி வர மாதிரி தாளிச்சிட்டே இருங்க. இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, அதாவது மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தாளித்து விட்டே இருக்கோம். லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து தாளித்து விட்டே இருங்க. இது நல்லா கொதிக்கும். நல்லா இந்த மாதிரி வந்து கலக்கி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போது நல்லா இது மாதிரி கலக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க க்ரீன் பியாஸை வந்து நம்ம இதில் போடுறோம். நீங்கள் அந்த தண்ணியோடையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கள்ல, தண்ணியில் தான் வந்து நிறைய சத்து இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்களும் என்ன பண்ணிட்டோன்னா அப்படியே ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வந்து தண்ணி, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சதையும் அப்புறம் அதே மாதிரி கொத்தமல்லி போட்டு நம்ம லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா வந்து வேகட்டும். லைட்டாக திக்காக பேஸ்ட் மாதிரி வரும். அந்த டைமில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா பாயில் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கிரேவி ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாவு குட்டி குட்டி ரவுண்டாக பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் உட்காந்து பண்ணிகிட்ருந்தோம். அதுக்குள்ளே அம்மா வந்து பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு பேச போயிட்டாங்க. ஸோ நானும் எங்கள் அண்ணி என்ன பண்ணிகிட்ருந்தோம், நல்லா வந்து குட்டி குட்டி ரவுண்டாக வந்து மேக் பண்ணிக்கோங்க. எங்கள் ஃபேமிலியில் 5 மெம்பர்ஸ் தான். ஸோ அதுக்கு நாங்கள் தேவையான அளவு மாவு எடுத்துருக்கோம். அதே மாதிரி கிரேவியும் அதே மாதிரி அளவில் தான் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. லைக் அவ்வளோதான், குட்டி குட்டியாக மாவு வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து சப்பாத்தி போடுறது தான். நெக்ஸ்ட்டு சப்பாத்தி வந்து நம்ம ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அண்ணியும் வந்து பண்ணிகிட்ருந்தோம். அவங்க ஒவ்வொரு மாவாக எடுத்து ஃப்ளாட்டன் பண்ணிகிட்ருந்தாங்க. நான் பக்கத்தில் நின்று வீடியோ எடுத்துகிட்ருந்தேன். சரி, ஓகே, டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லோரும் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் சப்பாத்தி. எங்கள் அப்பாவும் வந்துட்டாங்க. அண்ணாவும் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டுருக்க அப்படின்னாங்க. மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் ஏதாச்சும் ஒரு ஒர்க்னாலையா அண்ணாவும் லேட்டாக வருவாங்க, அப்பாவும் லேட்டாக வருவாங்க. அப்போ நான், அம்மா, அண்ணி மட்டும் சாப்பிட்ருவோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம செஞ்சிட்டோம். சப்பாத்தியும் ரெடி, இப்போ குருமாவும் ரெடி. இதை வந்து எங்கள் அண்ணி தான் வீடியோ எடுக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாத்து வீட்லேயுமே வந்து சிப்ளிங் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பீஸாக இருப்பாங்க. அதே மாதிரி தான் நானும் எங்கள் அண்ணா கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.